கடந்த வாரம் நீலகிரிக்கு 2 நாள் பயணத்தை முதல்வர் திட்டமிட்டிருந்த நிலையில் கோவை நீலகிரியில் திடீர் கனமழை பெய்தது. விசிட்டை ஒத்திவைக்கலாமா என்று அதிகாரிகள் கேட்டும் நிச்சயம் போய்தான் தீருவேன் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் உறுதியாக இருந்ததால் திட்டமிட்டபடி ஊட்டிக்கு வந்து சேர்ந்தார். அப்போது செல்லும் வழியில் குஞ்சப்பனை, கோத்தகிரி பகுதிகளில் தன் வாகனத்தை விட்டு இறங்கி பொதுமக்களுடன் செல்ஃபிக்கு போஸ் கொடுத்து குஷியாக ஊட்டிக்கு சென்றார் முதல்வர் ஸ்டாலின். இந்நிலையில்தான் கடந்த சனிக்கிழமை இரவில் ஊட்டி ஜெம்பார்க் ஹோட்டலில் கட்சி நிர்வாகிகள் சுமார் 52 பேருடன் கழக மற்றும் தேர்தல் ஆலோசனையை முதல்வர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அப்போது சிறப்பாக செயல்படுங்கள், இந்த வேகமெல்லாம் போதாது என்று சொல்லி அறிவுறுத்தியுள்ளாராம் முதல்வர் ஸ்டாலின். அந்த நிகழ்வு முடிந்து கிளம்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓரத்தில் பவ்யமாக நின்று கொண்டிருந்த நீலகிரி மாவட்டத்தின் மாஜி மற்றும் சிட்டிங் நிர்வாகிகளை பார்த்து, இங்கே நடக்கும் எல்லா விவகாரமும் என் கவனத்துக்கு வந்துட்டு தான் இருக்கு. கோஷ்டியா பிரிஞ்சு கிடந்தால் உங்களுக்கு தான் இழப்பு. அடியோட துடைச்சி எரிஞ்சிட்டு புது ஆளுங்களை நியமிச்சிடுவேன் என்று எச்சரிக்கை விடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து எம்பி ஆர் ராசாவிடம் அதிருப்தியாக சில வார்த்தைகளை பேசியபடியே நகர்ந்திருக்கிறாராம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்த பரேடால் ஊட்டி உடன்பிறப்புகளுக்கு சில்லான கிளைமேட்டிலும் வியர்த்து கொட்டியிருக்கிறது. ஏற்கனவே நீலகிரி திமுகவில் முன்னாள் அமைச்சர் க. ராமச்சந்திரன் மற்றும் தேர்தல் பணிக்குழு செயலர் பாமு முபாரக் ஆகியோர் இரு கோஷ்டியாக செயல்பட்டு வருகின்றனர். இருவரும் 70 வயதை தாண்டிய நிலையில் இளம் ரத்தத்தை கட்சிக்கு பாய்ச்ச வேண்டும் என கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக எழுந்து வருகிறது. இருவரிடையே தொடர்ந்து பனிப்போர் நிலவி வந்தது. தங்கள் பலத்தை நிரூபிக்கும் வகையிலேயே செயல்பட்டு வந்தனர். க. ராமச்சந்திரனை அமைச்சர் பதவியிலிருந்து விலக்க மாவட்ட செயலாளர் பாமு முபாரக் கங்கணம் கட்டி செயல்பட்டு வந்ததாகவும் அதற்கு ஓரளவுக்கு பலனும் கிடைத்ததாகவும் கூறப்பட்டது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் வனத்துறை அமைச்சராக க. ராமச்சந்திரன் பதவியேற்ற நிலையில் விரைவிலேயே சுற்றுலாத்துறைக்கு மாற்றப்பட்டு பின்னர் அதிலிருந்து விலக்கப்பட்டு அரசு கொறடாவாக கடந்த ஆண்டு மாற்றப்பட்டார். முபாரக்கை பொறுத்தவரை 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டு கடந்த 11 ஆண்டுகளாக மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வந்தார். கடந்த 2016ஆம் ஆண்டு ராமச்சந்திரனுக்கு செக் வைத்து குன்னூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்ட கட்சி தலைமையிடம் சீட் பெற்ற முபாரக் அவரது சொந்த தொகுதியிலேயே கடும் அதிருப்தியை சம்பாதித்து வைத்ததால் அந்த தேர்தலில் தோல்வியடைந்தார். அதன் பின்னர் தேர்தலில் தனக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்காது என்று உணர்ந்தவர் தனது வாரிசான வாசிம் ராஜாவை கட்சியில் வளர்த்தெடுக்க ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. இது கட்சியில் சீனியர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் தனது மகனை குன்னூர் நகராட்சி உறுப்பினராக்கி துணைத் தலைவராக்கி அதிரடி காட்டினார் முபாரக். மேலும் திமுக விளையாட்டு அணி மாநில துணை செயலாளர் பதவியை மகனுக்கு பெற்றுத்தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் தொடர்ச்சியாக க. ராமச்சந்திரன் அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டதால் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் நீலகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் தலைமையிடம் தனக்கு உள்ள செல்வாக்கு தன்னை விட ஜூனியரான மு.பி. சாமிநாதனுடன் உடன்படாமல் தனித்து முபாரக் செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த அமைச்சர் சாமிநாதன் மற்றும் அரசு கொறடா க. ராமச்சந்திரன் தலைமையிடம் முறையிட்டு மாற்றத்தை கொண்டு வந்ததாக கட்சியினர் கூறுகின்றனர். இந்நிலையில் தலைமை செயற்குழு உறுப்பினராக பதவி வகித்து வந்த கோத்தகிரியை சேர்ந்த K.M. ராஜு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டார். இவர் கொறடா க. ராமச்சந்திரனின் ஆதரவாளராகவே அறியப்பட்டவர். மாவட்ட மக்களிடம் அதிகம் பரிச்சயம் இல்லாதவர் எனவும் கூறப்பட்டாலும் நீண்ட நாட்களாக கட்சியில் பல்வேறு பதவிகளில் பணியாற்றி வந்தவர் என்று கூறப்படுகிறது. இப்படி நீலகிரி திமுகவில் உட்கட்சி பிரச்சினை ஏகத்துக்கும் இருப்பதாலேயே தலைமையை நேரடியாக வந்து எச்சரிக்கை விடுத்து சென்றுள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். தலைமையின் இந்த எச்சரிக்கையும் மீறி யாரேனும் செயல்பட்டால் மாஜி என்றோ சிட்டிங் என்றோ பாராமல் வீசி எறியப்படுவார்கள் என்பதே நீலகிரி திமுகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.